மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பீக்கங்காய் சட்னியும் கூடவே சிகப்பரிசி பணியாரமும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு சிகப்பரிசி, அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கு வெள்ளை அவுள் சேர்த்து செய்ய போகிறோம். வெள்ளை அவுள் சேர்க்கும்போது பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கப்பு வெள்ளை அவுள் எல்லாம் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். சிகப்பரிசியில் புரதச்சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 மணி நேரம் ஊறினாலே போதும். அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறி வந்துடும். பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. கம்மியான அளவுகள் தான் சேர்த்துருக்கிறனால இன்றைக்கி நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 2 தடவையாக கூட நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கைவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு தோசை மாவு மாதிரி ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மணி நேரமே நல்லா புளிச்சு வந்துடும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து மாவோடு மிக்ஸ் பண்ணி பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பீக்கங்காய், நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு. இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பெரிய வெங்காயம், அது கூடவே 2 பல்லு பூண்டு, 1 பெரிய தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பீர்க்கங்காயும் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியாக தேங்காய், புளி, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதோட தாளிப்பு கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பீர்க்கங்காய் சட்னியும் சுவையான சிகப்பரிசி பணியாரமும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.